திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் வச்சிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி நடத்தவே தெரியாது, தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளுறது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன்ல, எங்கேயாவது டிவியில் போடுறீங்களா சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். நிதிநிலை அறிக்கையில் அழகாக பேசினேன். உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அழகாக தெரிவித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன அழகா விவரிச்சேன். ஒரு உதாரணத்துக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இதய புரட்சி தலைவி அம்மாவில் 2011 ஆட்சியில் அமைகின்ற பொழுது 1,14,000 கோடி கடன். 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி செஞ்சோம். 2020 வரைக்கும் ஆட்சி செஞ்சோம். அப்போ ஆட்சி முடிகின்ற பொழுது 5,15,000 கோடி கடன். ஆக 10 ஆண்டுல நிறைய திட்டங்களை கொடுத்தோம். இடையில கொரோனா, ஒரு வருஷம் எந்தவித வருமானம் கிடையாது, வருவாய் வருமானமே கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், டிவி தான் பிடிச்சிட்டு இருந்தீங்க, மற்ற யாரும் வெளியே போகல. அப்படி மக்கள்லாம் வீட்டில் இருந்துகிட்டு இருந்த நிலைமையில விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். மக்களுக்கு கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாம வீட்டில் இருக்கும்போது கூட நாங்கள் செயல்பட்டோம். இன்றைக்கு அப்படி அல்ல. 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய பாலங்களை கொடுத்தோம், நிறைய சாலைகளை கொடுத்தோம். ஒரே இடத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். அம்மா இருக்கும்போது ஒரு 6-17 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, அதே மாதிரி சட்டக்கல்லூரி 7 கொண்டாந்தோம் 10 வருஷத்தில். அப்புறம் கலை அறிவிப்பு கல்லூரியை நிறைய கொண்டாந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமைக்கு அதிமுக தான் சொந்தம். 2035 தமிழ்நாடு அடைய வேண்டிய உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 அடைஞ்சிட்டோம். இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. இது நாங்க ஏற்கனவே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். 2019-20 உயர்கல்வி படிப்பதில் 100க்கு 52 பேர். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து இறங்கி அம்மா முதலமைச்சர் ஆகும்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 100க்கு 32 பேர். அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிகமான கல்லூரி திறந்த விளைவாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு அதிக அளவில் படித்து 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நிறைய சாதனைகளை படித்தோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்தில் 3,53,000 ரூபாய் கடன் வாங்கினதான் மிச்சம். 3,53,000 கடன் வாங்கியிருக்குது. அப்போ எத்தனை புயல், கஜா புயல், வர்த்தா புயல், என்னென்னமோ புயல், நிறைய புயல் வந்தது, வறட்சி வந்தது, அத்தனையும் தாக்கு பிடிச்சி நாங்க சிறப்பான ஆட்சி. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க, தமிழ்நாடு கடனில் ஆக்கிட்டாங்க. 2019-20 உங்களுக்கு தெரியும், கடுமையான சோதனை, கொரோனா காலம், வருவாய் கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதியில் வருவாய் கிடையாது, ரோட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ரோட் டிரான்ஸ்போர்ட்ல கிடையாது, பெட்ரோல் டீசல்ல கிடையாது. 4 தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது. அதுல கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து 1,00,000 கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்ல, செலவு வேற. இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட 3,01,000. உதவி திட்டத்துக்கு 26 கோடி போச்சு. அதை கழிச்சா 2,76,000 கோடி தான் 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன். ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டிய ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3,56,000 கோடி வாங்கினதுதான் இந்த குழுவினுடைய சாதனை. யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கனிமொழி கேட்டு தெரிஞ்சுங்க.